சரிங்களா? இந்த மண்ணை நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விவசாயம் பண்ணாத மண். மானாவாரியில் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்போம். அதிகமாக இயற்கை உரங்களோ இல்லை தண்ணீர் வச்சு நிறுத்தியோ இயற்கை உரம் தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணாத மண். இப்போ தான் வந்து அதை மட்டம் பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு தயார் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மண்ணை வந்து நான் கையால் தோண்டி எடுத்திருப்பேன். அதோட வித்தியாசமும் இந்த மண்ணை நான் கையால் தோண்டி பார்க்குறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? என்னால் கையால் வந்து தோண்டவே முடியல. இப்போ அந்த மண் பார்த்திங்கன்னா கையை வச்சு தோண்டும் போதே பொலப்பொலப்பாக எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு உங்களால் பார்க்க முடிஞ்சதை கட்டி உடச்சி காட்டியிருப்பேன். இப்போ இந்த மண் வந்து எந்த அளவுக்கு கல் மாதிரி இறுகி பாருங்கள். அப்போ இயற்கை விவசாயம் நம்ம பண்ண என்னாகும், மண்ணுடைய மேல் மட்டத்தில் இருக்கிற தன்மை வந்து அந்த இறுக்கம் லூஸாகி மண்ணுடைய கலர் மாறுறதையும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ அங்கே காட்டியிருக்கிறதுக்கும் இந்த மண் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த மண் கருமை நிறமாக இருக்கும். மண்ணுடைய தன்மையும் பார்த்திங்கன்னா பொலப்பொலப்பாக மாறி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மண்ணுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் புல்லு மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த செடிகளுமே பார்த்திங்கன்னா வந்திருக்காது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் புல்லு. நடுவில் இந்த மாதிரி புது தாவரங்கள்லாம் வந்திருக்கு. கீரை வகை தாவரங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மண் பார்த்திங்கன்னா இப்போ தான் புல்லே பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா மண் வெள்ளை நிறத்தில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தான் கலர் நிறம். இந்த மண்ணில் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படியே குழன்னு நிற்கும். தண்ணி பூமிக்குள்ளேயே போகவே போகாது. வளமே இல்லாமல் சத்தே இல்லாமல்